ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பணம் பாதாள வரைக்கும் பாயும். அதனால நம்ம பணத்தை வச்சு எப்படியாவது டிஎன்ஏ டெஸ்ட் நமக்கு சாதகமா வர வச்சிடலாம். என்கிட்ட வந்துட்டீங்கல்ல தீபா, நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஃபேவரா தீர்ப்பு வாங்கி தர்றது என்னோட பொறுப்பு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இந்த கேஸ்ல நாம ஜெயிக்கிறோம். தேங்க்ஸ் மேடம். வாங்க பாட்டி. அஸ்வந்த் இங்க வந்தானா? இல்லையே பாட்டி. ஏய் பொய் சொல்லாத. இல்ல பாட்டி, அவங்க வரல. அஸ்வந்த் எங்க இருக்கான் இவன்? குழந்தை அவன் இங்க வரலன்னு சொல்றால. அவன் அடிக்கடி இங்க இந்த குட்டி பிசாசு கிட்ட நோட்டு வாங்க வருவான். போக வேணான்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். குட்டி பிசாசா? யார் அது? இதோ நிக்கிறாளே இவதான். காவியாவ குட்டி பிசாசு நான் சொன்னேன். என்ன சொன்ன தெரியுமா? நம்ம காவியாவை பார்த்து குட்டி பிசாசுன்னு சொல்றா. நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்ற. என்னதாமா ஆச்சு? நான் எதுவுமே சொல்லடி. நான் அஸ்வந்த் தேடி தான் வந்தேன். இவன் என்ன பலர் நரைஞ்சு கைய முறுக்கிட்டாடி. போய் சொல்லாத. மா, அவங்க இப்பவும் பேசுற மாதிரி காமெடியா தாமா சொன்னாங்க. ஆமா நான் காமெடிக்கு தான் குட்டி பிசாசுன்னு சொன்னேன். மறுபடியும் குட்டி பிசாசுன்னு சொல்றேன். என்னதாமா பிரச்சனை? வாங்கம்மா உட்கார்ந்து பேசலாம். இந்த பொம்பளை என்ன சொன்ன தெரியுமா? ஐயோ இப்பவே இப்படி அடிக்கிறாளே, இதுல உட்காந்து வேற பேச சொல்றீங்களா? என் பேர இங்க இருக்கானான்னு வந்தேன். நான் கிளம்புறேன் சாமி. மா தோல, அவன் இப்பெல்லாம் வரதே இல்லம்மா. ஓ, அவன் உன்னோட பேரன் தானே? இப்பதான் தெரியுது அவன் ஏன் இவ்வளவு மக்கா முட்டாளா இருக்கான்னு. உன் பேர ஒன்ன மாதிரி தானே இருப்பா. இங்க பாருமா, என் பேரனை முட்டாள்னா சொல்லாத, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். அவன் ரொம்ப டேலண்ட். டேலண்டா? அஸ்வந்த் இந்த வீட்டுக்கு அனுப்ப கூடாதுன்னு மாயா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொன்னா. ஏமா அப்படி சொல்றீங்க? ஏற்கனவே இது அங்க வர்றதாலதான் அந்த வீட்ல இருக்கவ அவ குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ அஞ்சலிய காவியான்னு கூப்பிடுறா. அப்புறம் அஸ்வந்த் இங்க வந்தா நாளைக்கு அவனை பார்த்து சங்கர் கணேஷன் சொன்னாலும் சொல்லுவான். ஏய், யார பார்த்து அஞ்சலின்னு சொல்ற? இது என்னோட காவியா. உனக்கு தெரியாதா? உங்க சாகசமே வேணாண்டா சாமி. ஏற்கனவே போலீஸ் கேஸ் கோர்ட்டுன்னு ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை. இதுக்கப்புறம் என் பேர இங்க வந்தான்னா வீட்டுல சேர்க்காதீங்க. நானும் இவள சேர்க்க மாட்டேன். இங்க பாருடி, நீ இனிமே எங்க வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காத. அத மீறி வந்து அடிச்சு துரத்திடுவேன், ஜாக்கிரதை. என்ன தைரியம் தான் என் குழந்தை அடிப்பேன்னு சொன்ன? பாரு. இனிமே வீட்டு பக்கம் உன்னை பார்த்த அவ்வளவுதான், தூக்கி அடிச்சிடுவேன் பாத்துக்க. ஏன் பிரியா திமிர் அவளுக்கு? ஏன் பாப்பாவை அவ அடிப்பாளா? அவ திரும்ப இந்த வீட்டு பக்கம் வந்தா சொல்லு. சொல்ல போட்டுற அவள. வா காவ்யா, நம்ம போலாம். சின்னபடி, பெரியபடி. வரேன்டா. ஏய், நீ என்ன ஏண்டா பெரிய பாட்டின்னு கூப்பிட்ட? நானும் சின்னவதான். நான் பெரிய பாட்டின்னு கூப்பிட்டது நீ அந்த அப்படி சின்ன பாட்டி தான். டேய், நான் அவளை விட எங்கடா?
நீ எப்போ பாட்டி பிறந்த? 1971 நவம்பர் 5ல பிறந்தேன். நீ பாட்டி? நான் 1971 செப்டம்பர் 18ல பிறந்தேன். டேய், எங்க 2 பேருக்குமே நடுவுல 2 மாசம் தான்டா டிஃபரெண்ட். அதுக்கு போய் என்ன பெரிய பாட்டின்னு சொல்ற? பாட்டி பிரச்சனை இப்போ அது இல்லை. நான் சொல்ற விஷயமே வேற. என்னடா விஷயம்? செல்வி இங்க வாயேன். அங்க பாரு. பேரண்ட்ஸ் டே மாதிரி எங்க ஸ்கூல் நாளைக்கு பார்ட்டிஸ் டே. என்னடா சொல்ற? நான் இது வரைக்கும் பார்ட்டிஸ் டேன்னு ஒன்னு கேள்விப்பட்டதே இல்லையேடா. பாட்டி பேரண்ட்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே மாதிரி பார்ட்டிஸ் டே. இது என்னடா புதுசா இருக்கு? நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க பாட்டி கூப்பிட்டு போவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் 2 பாட்டி இருக்கீங்களே, அதனால் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு போகணும். அப்ப நீயே பூவா தலையா போட்டு பார்த்து முடிவு பண்ணுடா. பாட்டி இதெல்லாம் வேலையே ஆகாது. உங்கள் 2 பேரில் யார் மாட்டினா இருக்கீங்களோ அவங்க தான் நான் ஸ்கூல் கூப்பிட்டு போவேன். மாடர்னாவா? அப்போ என்ன ட்ரெஸ்டா போடணும்? பாட்டி நீங்கள் 2 பேருமே ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஐஸ்வர்யா ராய் மாதிரி மாறணும். ஐயோ, நான் ஜீன்ஸ் எல்லாம் போட மாட்டேனேடா. ஜீன்ஸ் டிஷர்ட்டா? ஐயோ, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. அப்போ ஒன்று பண்ணலாம். ஜீன்ஸு லாங் குர்தா போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டைலாக வாங்க. நான் உங்களை பார்த்துட்டு டிசைட் பண்ணுறேன். டே அஸ்வந்த், நிஜமாவாடா சொல்ற? அஸ்வந்த், அதெல்லாம் போட்டால் எனக்கு நல்லாவா இருக்கும்? பாட்டி வெளி உலகத்தை பாருங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மாடர்னாக இருக்காங்கன்னு. அதுவும் இல்லாமல் சினிமாவில் இருக்க ஹீரோயினிலாம் 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் அவங்க மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இவங்க தெரியுறாங்க. என்னடா சொல்ற? ஆமாம் பாட்டி, எல்லாருக்குமே உங்கள் வயசு தான் ஆகுது. ஆனால் அவங்க மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பார்க்க மான்குட்டி போலே இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் மேக்கப் தான் பாட்டி. மேக்கப் போட்டால் 60 வயசில் இருக்கவங்க கூட 20 வயசை கூட தருவாங்க. நிஜமாவாடா சொல்ற? ஆமாம் பாட்டி, உங்கள் 2 பேருக்குமே உண்டான காஸ்டியூமை உங்கள் ரூமில் வச்சுருக்கேன். நீங்கள் உள்ளே போயிட்டு உங்கள் கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களை யார் ஸ்டைலான பாட்டின்னு நான் முடிவு பண்ணி அவங்க தான் என் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவேன். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். செல்வி அவங்கள மாடர்னா மாத்த முடிவு பண்ணிட்டான். ஆமா சந்தோஷ், இவன் இல்லனா வீடு வீடாவே இருக்காது. நம்மள எப்பவுமே என்டர்டைன்மெண்ட் பண்றது இவன் மட்டும்தான். இவனோட திருவிளையாடலுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. நம்ம பாட்டி அது பாடுறா.
என்னடா வீடே ஒரே இருட்டா இருக்கு. கருப்பு கண்ணாடி போட்டா இருட்டாதான் தெரியும் பாட்டி. ஆ? ஆமா. சரி சரி. எங்க 2 பேர்ல யாரா யங் அண்ட் பியூட்டி? பாட்டி ஒரு ஸ்டைலான வாக் பண்ணுங்க. என்ன புதுசு புதுசா சொல்றான்? எப்படிரா? சூப்பர் பாட்டி. பாட்டி நீ வாக் பண்ணி காட்டு. ஐயோ பாட்டி ஸ்டைலா நட பாட்டி. போதுமாடா? உனக்கு என்ன மார்க் போடலாம்? உங்களுக்கு இதுல என்ன மார்க் போடலாம்னா உங்க லிப்ஸ்டிக் என்ன கலரு? ரெட்டு. உங்களோடது? பிங்க். பிங்க். உங்களோட ஷூ? உங்க ஷூ கட்டுங்க. உங்க 2 பேர் ஷூ போட்டோ எடுத்தாச்சு. ஓவரால் முடிஞ்சு போச்சு. பாட்டி ஆல்மோஸ்ட் 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்கீங்க. ஸோ உங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு கூட்டு போறேன். அதெல்லாம் முடியாதுடா. யாராவது ஒருத்தரை தான் நீ ஸ்கூலுக்கு கூட்டு போகணும். இவன் நாட்டு பொறுத்தா நான் எவ்வளோ யங்கா பியூட்டிஃபுல்லா இருக்கேன். நான் தான் உன் கூட வருவேன். ஏய் யார பார்த்து நாட்டு போறாங்கற? உன்னை தாண்டி சொல்றேன். நீ நாட்டு போறன் தானே? நான் நாட்டு போறேன்னா நீ மட்டும் என்னவா? ஆமாண்டி பொட்டி கடை. நீ காயலாங்கடா. நீ சண்டை போடுறதுக்காக நான் போட்டி நடத்துறேன். எப்பவுமே காம்படிஷனா ஹெல்தியா இருக்கும். செல்வி, இதுக்கு மேல விட்டோம்னா ரொம்ப ஓவரா போயிடுவான். வா இப்பயே அவனை நிப்பாட்டுவோம். வா. டேய் அடிங். டேய் பார்ட்டிஸ் டேன்னு ஒரு டே இருக்காடா? தேவையில்லாம அவங்கள ஏன்டா கலாய்க்கிறேன்? டாடி நான் என்னோட டைம் பாஸ்க்காக நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து இதுல தலையிடலாமா? டேய் அப்ப நீ எங்களை கலாய்ச்சியாடா? ஆமாம் பாட்டி. இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு மொபைலில் மார்க்கா போட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லவே இல்லை, வேற வேற ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதை பாருங்க. பாட்டி உங்க 2 பேரோட போட்டோவையும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இது மட்டும் நீங்க ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைக் மொழியா கொட்டும். செல்வி, இந்த கெட்டப்ல இவங்க 2 பேருமே நல்லா இருக்காங்கல்ல? ஆமா ஆமா ரொம்ப சூப்பரா இருக்காங்க. பாட்டி வெக்கப்பட்டு போதும் பாட்டி, நீங்க கொஞ்சம் சிரிங்க. பிரியா, பிரியா என்ன பிரியா மறுபடியும் சின்ன குழந்தைங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இந்தாங்க இந்த பாலை குடிங்க. வாங்கிக்கோங்க பிரியா. என்ன பிரியா இப்படி தட்டி விட்டுட்டீங்க? நான் பிரியா இல்லடி. அப்ப காவியாவா? நான் தேவி. பிரியா என்ன உளறீங்க? யார் வளர்றது?
நான் தேவி, தேவியோட ஆத்மாடி. என்ன இவங்க எப்படி பேசுறாங்க? தேவி இறந்தது இவங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன நீதானடி கொன்ன? ஏண்டி என்ன கொன்ன? தீபா, என்னடி? என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? என்ன இதெல்லாம் உடைஞ்சு கிடக்கு? இல்லம்மா, பிரியாதா பால் டம்ளரை தட்டி விட்டுட்டாங்க. இவ பால ரொம்ப சூடா கொண்டு வந்து கொடுத்தா, எப்படி குடிக்க முடியும்? ஏன் தீபா, இவளுக்கு பாலை கொஞ்சம் சூடார ஆத்தி கொடுத்துருக்கலாம்ல. மா, நான் ஆத்தி தாமா கொண்டு வந்தேன். போய் சொல்றா. பால சூடா தான் கொடுத்தா, அதனால தான் தட்டி விட்டுட்டேன். சரி பிரியா, நான் போய் உனக்கு வேற பால் கொண்டு வரேன். ஏய், சொல்லுடி, என்னை ஏன் கொன்ன? பிரியா, நீங்க என்ன சொல்றீங்க? ஏய், பிரியா இல்ல, தேவி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க பிரியா. நீ புரியாத மாதிரி நடிச்சா உன்னை விட்டுடுவேனா? உன்னை பழி வாங்க தாண்டி இவ உடம்புல புகுந்திருக்க. இனி உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணுவேன். நீ என்ன கொன்ன மாதிரியே நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். பிரியா, ஏதாவது கனவு கண்டுட்டு பேசுறீங்களா? யாரு நீ கனவு காண்றது? நீயா இல்ல நானா? நிஜத்துல கனவு காண்றது நீதான், நான் ஒண்ணும் இல்ல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒண்ணு தெரியாத மாதிரி நடிச்சா நீ செஞ்ச தப்பெல்லாம் மறைஞ்சிருமா? என்னமா நடிக்கிறடி? பிரியா, இந்தா. நல்லா இருக்கா? சூடெல்லாம் இல்லாம சூப்பரா இருக்கு. ஆனா இவ தான் சுட சுட கொடுத்துட்டா. முட்டாள் முட்டாள். பிரியா, போதுமா? போதும், நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? என்ன வேணும் உனக்கு? மல்லிப்பூ இட்லி. சரி, நான் உனக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன். என்ன? தீபா, அதுக்குள்ள இந்த கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடு. சரிம்மா. என்னடி பதில் சொல்லாம போற? என்ன சொல்லணும்? எதுக்குடி என்ன கொன்ன? நான் உன் கூட பிறந்தவ தானே. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? என்ன அநியாயமா கொன்னுட்டியே. இப்படி நல்லவ மாதிரி நடிச்சு என்ன ஊருக்கு அனுப்பிட்டேன்னு சொன்னா உன்னை எல்லாரும் நம்பிடுவாங்களா? விட மாட்டேன்டி. உன்னை நிழல் மாதிரியே துரத்துவேன். பிரியா, பிரியா இல்லடி, நான் தேவி. இதால குத்துனா செத்துருவல. ஆனா நான் குத்த மாட்டேன். நீ எப்படி என்ன கொன்னியோ அதே மாதிரி நான் உன்னை கொல்ல வேண்டி. அதுக்கப்புறம் நீயும் என்ன மாதிரி ஆவியா அலைவ. யார் உடம்புலையாவது புகுந்து அப்ப வாடி. நம்ம ரெண்டு பேரும் நேருக்கு நேரா நின்னு சண்டை போடுவோம். என்னடி பாக்குற? தேவின்னு சொல்றாங்க. நம்ம தான் அவளை கொலை பண்ணணும்னு சொல்றாங்க. ஒருவேளை உண்மையாவே பிரியா உடம்புல தேவியோட ஆவி புகுந்துருச்சோ? கடவுளே, இது என்ன புது சோதனை? நல்லா ஏமாந்தியா? ஏமாந்தியா? நல்லா ஏமாந்தியா? தேவி ஊருக்கு போயிருக்கான்னு சொல்ல வேண்டியது தானே. நான் அவளோட ஆவின்னு சொன்னதும் அப்படியே நம்புறேன். ஐயோ ஐயோ, நல்லா பயந்துட்டேன், நல்லா பயந்துட்டேன்.
பிரியா அதை கொடுங்க. கையில ஏதாவது குத்திக்க போறீங்க. பிரியா நீங்க உட்காருங்க, இல்ல கண்ணாடியில குத்திரும். நான் க்ளீன் பண்ணிடுறேன். நீங்க உட்காருங்க. டிஃபன் நான் போய் எடுத்துட்டு வரேன்.